ஃப்ரீயாக நம்ம என்னென்னவோ கொடுக்குறோம், அதை விட கல்வியை ஃப்ரீயாக கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ராகவா லாரன்ஸ் ஸ்கூல் கட்ட போறாரா? நான் எப்பவுமே ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினா அதுலேருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து வச்சு பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். இந்த வீடு ரொம்ப லக்கியான வீடு. எனக்கு இது வீடுன்னு சொல்கிறத விட கோவில்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குரூப் டான்ஸராக இருக்கும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்து அம்மா வாங்கினேன் இந்த இடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்டின வீடு இந்த வீடு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலாமா, பசங்களுக்கு இந்த வீடை கொடுத்துருவோன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை இந்த குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் இந்த வீடை நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல். இத்தனை பசங்க 60 குழந்தைங்க படித்தாங்க, சாப்பிட்டாங்க. ஃப்ரீயாக நம்ம என்னென்னவோ கொடுக்குறோம், அதை விட கல்வியை ஃப்ரீயாக கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. இந்த வீட்டை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி இலவச கல்வி கொடுக்கலாம். இந்த வீடை ஸ்கூலுக்காக பயன்படுத்தப்படும். இந்த வீட்டில் நான் வளர்த்த பொண்ணு இப்போ டீச்சர் ஆகியிருக்காங்க. அவங்க நான் கட்ட போகிற ஸ்கூலுக்கு முதல் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் வேளாங்கண்ணி. நான் அண்ணாவோட வீட்டில் இருந்து தான் தங்கி வளர்ந்து படித்தேன். எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ நான் டீச்சராக இருக்கேன், ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணாவோட வீடை ஸ்கூலாக மாற்ற போகிறாங்க. அதில் நான் முதல் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு வேற லெவல் தாங்க. இந்த காஞ்சனா படம் அட்வான்ஸ் வாங்கி தரமான கல்வி கொடுக்கறதுக்காக இந்த வீட்டை நான் அதுக்காக பயன்படுத்த போகிறேன். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதம். ராகவா லாரன்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த வீட்டை இவர் ரொம்ப லக்கினும் அவருடைய கோவில்னுமே சொல்லியிருக்காரு. இந்த வீடு ரொம்ப லக்கியான வீடு. எனக்கு இது வீடுன்னு சொல்கிறத விட கோவில்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குரூப் டான்ஸராக இருக்கும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்து அம்மா வாங்கினேன் இந்த இடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்டின வீடு இந்த வீடு. அந்த வீட்டை அவரு சேரிட்டி ஹோமாக மாத்திருக்காரு. இப்போ அந்த சேரிட்டி ஹோமை இலவச கல்வியாக மாத்த போறாருன்னு சோசியல் மீடியால ஷேரும் பண்ணிருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு அவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்த பொண்ணு தான் முதல் டீச்சராகவும் அனௌன்ஸும் பண்ணிருக்காரு. இந்த வீட்டில் நான் வளர்த்த பொண்ணு இப்போ டீச்சர் ஆகியிருக்காங்க. அவங்க நான் கட்ட போகிற ஸ்கூலுக்கு முதல் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நல்ல விஷயத்த அவர் காஞ்சனா 4 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஷூட்டிங்ல வர அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் இந்த நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறேன்னு அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. இந்த காஞ்சனா படம் அட்வான்ஸ் வாங்கி தரமான கல்வி கொடுக்கறதுக்காக இந்த வீட்டை நான் அதுக்காக பயன்படுத்த போகிறேன். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதம். தேங்க்யூ.